அப்புறம் என்ன சொன்னாரு, எனக்கு ஆஸ்திக்கு என் பிள்ளைக்கிறாங்கோ இப்படிக்கு அப்படிங்கிறத சாக்கு போக்கு சொன்னாரா? என்ன சொன்னாரு? கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அவரை செவி கொடுத்து அல்லேலூயா தேவன் சொல்லிட்டாரு, நான் கடந்து போகிறட்டும். கடந்து போனாரு. அப்புறம் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணாரு? விசாலமா மாத்திட்டாரு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த கான்பிடென்ட் நமக்குள்ள இருக்காங்க. கர்த்தர் நம்மளை கூப்பிட்டுட்டாரு, கர்த்தர் நம்மளை அழித்துட்டார், கர்த்தர் அவர் மகனாக ஏற்றிக்கொண்டார். அல்லேலூயா. நான் அவருக்காக நான் வாழ்வேன். என்ன வந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், வியாதி வந்தாலும், பலவீனம் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், பல விதமான இக்கட்டுகள் வந்தாலும், யாரும் வந்தாலும், எப்படி கர்த்தரை கைவிட மாட்டேன். அவரை உறுதியா நம்ம என்ன பண்ணணும்? கெட்டே நம்ம பிடிச்சிக்கணும். அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில் எத்தனை உபத்திரங்கள் வரல, எத்தனை கரடி வரல. அல்லேலூயா. ஆனாலும் சிங்கத்தை வாயவே என்ன பண்ணாங்க? கிழிச்சிட்டு போட்டார். அல்லேலூயா. ஆடுகளை மேய்க்கிற தாவீதவே கர்த்தர் அரசனா மாத்தனாருனாக்கா உன்னையும் என்னையும் ஆண்டவரை என்ன பண்ணாரு? அநேகருக்கு ஆசீர்வாதமா வைப்பாரு. அல்லேலூயா. ஒரு தாய் தகப்பனை மாத்தி 127 தேசத்துக்கும் அல்லேலூயா அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமா வைத்தாரு என் ஆண்டவர். அல்லேலூயா. மொர்தெகாய் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ரூத் எத்தனை சொன்ன வார்த்தைக்கு மொர்தெகாய் கீழ்ப்படுகிறாரு. கண்ணை தட்டி தேவனை மையப்படுத்தலாம். அல்லேலூயா. ஒரு தாய் தகப்பனால் ஒரு அனாதை எஸ்தரை 127 தேசத்துக்கும் என் ஆண்டவர் பெருக செஞ்சாருனாக்கா உன்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா? அல்லேலூயா. ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். நீ பஸ்காக்கு நீ ஆயத்தமாவணும். அல்லேலூயா. பஸ்கா பண்டிகை வந்தாலே அல்லேலூயா நம்ம எப்படி ஆயத்தமாகிறோமோ அதே போல உன்னைக்கு பஸ்கா பண்டிகை இருக்குது. அல்லேலூயா. அந்த பண்டிகை நீ ஆயத்தமாய் இருக்கணும்னாக்கா இப்பொழுதே நீ ஆயத்தமாகணும். அல்லேலூயா. 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 மேல வீட்டுக்கு நீ கடந்து போகணுமா இல்லை கீழே வீட்டிலே நீ இருக்கணுமா? அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மேல வீட்டுக்கு போனது கர்த்தரைக்குள்ள பந்தத்துல ஆயத்தமாவ கண்டாங்க. அல்லேலூயா. இப்ப நம்ம எங்க வந்துக்கிறோமோ மேல வீட்டுக்கு வந்துக்கிறோம். அல்லேலூயா. எங்க வந்துக்கிறோமோ மேல வீட்டுக்கு வந்துக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஆயத்தமாக்க கொண்டிருக்கிறாரு. அல்லேலூயா. உலகம் நம்மளை இழுத்து கொண்டே இருக்கும், ஆனா பரலோகம் நம்மளை இழுத்து கொண்டு வந்திருக்குது. கண்ணை தட்டி தேவனை மையப்படுத்தலாம். நம்ம பரலோகத்தை நம்ம பிள்ளைகள் நம்ம அல்லேலூயா கர்த்தருக்காக நம்ம ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் மென்மேலும் நம்மளை ஆசீர்வதிக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணோம்? அல்லேலூயா. விசுவாசிக்கிற பிள்ளைகளா வந்தோம். வந்தாச்சு. அல்லேலூயா. ஒரு அக்கினி வந்தாச்சு. அல்லேலூயா. என்னைக்குமே நீ பயப்படக்கூடாது. தண்ணீர் வந்தாலும் அந்த தண்ணீர் மேல நீ என்ன பண்ற? நடக்கிற பிள்ளை. அக்கினி வந்தாலும் அந்த அக்கினி மேல நீ என்ன பண்ற பிள்ளை? அக்கினி மேல நடக்கிற பிள்ளை. சாத்திரக்க மேசேக்க அபேத்நேகோ ஆண்டவருக்குள்ள நம்பிக்கை இருக்கிறதுனால அக்கினியில போட்டாலும் என்ன செய்ய முடியாது? சேதம் அடிக்க முடியல. அல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணாரு? அநேகருக்கு ஆசீர்வாதமா வைத்தாரு. அல்லேலூயா. அவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறாரு. அவர் பரமபிதாவா இருக்கிறாரு. அல்லேலூயா. அக்கினி வந்தாச்சு. நான் என்ன பண்ணுவேன்? நடப்பட்டும். அந்த விசுவாசம் அந்த கான்பிடென்ட் நமக்குள்ள வரணும். நாளைக்கு என்ன வருமோ? அல்லேலூயா. நாளைக்கு எப்படி நடக்குமோ? எங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ? அல்லேலூயா. என்னுடைய வேலை வேறு எப்படி ஆகுமோ? நான் இறந்து போயிடுவோம் என்னவோ? அல்லேலூயா. கவலைப்பட்டு 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 நமக்குள்ள மனசஞ்சீரம் நமக்குள்ள வந்துடும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள நம்ம எப்படி இருக்கணும்? கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணும்? ஒரு வைராக்கியமான பிள்ளைகளை நம்ம இருக்கிறது உலகத்துல. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாரு? என் மேல நம்ம ஆசீர்வதிக்கணும்னாக்கா என்ன செய்யணும்? நம்ம பண்டிகை சாலைக்கு நம்ம எப்படி இருக்கணும்? ஆயத்தமா நம்ம இருக்கணும். அல்லேலூயா. கவலைப்பட்டு கொண்டு இருக்காது. இன்றைய நாள் உன்னுடைய நாள். அல்லேலூயா. இந்த நாளில் நீ எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்கு இஷ்டமான. அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய விஷயத்துக்களை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? புலம்பப்பட்டே புலம்பினே இருந்தாக்க என்ன ஆகும்? கர்த்தர் இருப்பாரா? அல்லேலூயா.
புலம்புற வாழ்க்கை நம்மளுக்கு வானா. யாருக்கிட்ட புலம்புற நீ? கத்தரை எடுத்தது நீ புலம்பணும். நீ மனசுக்கு எடுத்த நீ புலம்பினே இருந்தானாக்கா மனசு கொஞ்ச நேரம் கேட்பான், இன்னும் கொஞ்ச நேரம் கேட்பான், கொஞ்ச நேரம் அவனுக்கே என்ன ஆயிடும், ஒரு எருப்பு வந்துடும் மனுஷனுக்கு. ஆனா கத்தருக்கு எடுத்த நீ புலம்பு கொண்டே இருந்தானாக்கா கத்தர் என்ன பண்ணுவாரு? உன்னை வாழாக்க மாட்ட, உன்னை என்ன பண்ணுவேன்? தலையாக உன்னை மாத்துவேன் மகனே. அல்லேலூயா. உன்னை கீழாக்க மாட்டேன், உன்னை என்ன பண்ணுவேன்? மேலாக வைப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. 13:14 வாசிக்கலாம். 13:14 వారు వెళ్ళి ఆ గడియ వచ్చినప్పుడు ఆయనతో కూడా అపోస్తలులను పంక్తికి కూర్చుండిరి. అప్పుడు ఆయన, నేను శ్రమ పడక మునుపు కూడా మీతో కూడా పస్కాను భుజించెదనని హల్లెలూయా, హల్లెలూయా చెప్పునని మీతో చెప్పుచున్నాను వారితో చెప్పి ఆయన గిన్నె ఎత్తుకొని కృతజ్ఞతాస్తుతులు చెల్లించి మీరు దీనిని పంచుకొనడి. హల్లెలూయా. அதுதான் பரிசுத்த பந்தை. ஹல்லேலூயா. பஸ்கா நாள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த நாளிலே சீஷர்களை கொண்டு அவரை ஆயத்தப்படுத்தினார். దేవుని రాజ్యము వచ్చే వరకు నేను ద్రాక్షారసము త్రాగనని. హల్లెలూయా, హల్లెలూయా. హల్లెలూయా. మార్మో